வணக்கம். இன்றைக்கி மனைவி சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டீ டைம் ஸ்நாக் பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு வடை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நாம் 2 மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை நல்லா தோல் சீவி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நாம் இப்போ துருவி எடுத்துக்க போகிறோம். இப்போ துருவின கிழங்கு, 3 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, 2 வரமிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சோம்பு, இதையெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறமா போடுறதுக்காக சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சதெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட 3 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை போடும்போது வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைக்கணும். வேணும்னா ஒரு 2-3 சொட்டு அளவு போட்டுக்கலாம். அதிகமாக ஊற்றிடாதீங்க, இல்லைன்னா வடை தட்ட வராது. இதை நாம் ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இது கூட வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மெலிசாக தட்டுங்க, இல்லைன்னா நடுவில் வேகாது. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. வேகமாக வச்சிட்டிங்கன்னா போட்ட உடனே தீஞ்சிரும். சிம்மில் இருந்தால் மட்டும்தான் ஒரே மாதிரி வேகும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கறியிடும். இப்போ சுவையான மொறுமொறுன்னு மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் டைமில் சூடான டீ அல்லது காஃபியோடு சேர்த்து சாப்பிடும்போது இதனோட சுவை அற்புதமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.